திருக்குறள் குறள் 23. ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் சான்றோர் பழிக்கும் செயல். திருவள்ளுவர் சொல்லும் இந்த குறள் மனிதனின் உயர்ந்த தன்மையை நமக்கு காட்டுகிறது. ஒரு ஊரில் மாதவன் என்ற மனிதன் வாழ்ந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தது. சில நாட்களில் உணவு கூட இல்லாமல் அவர்கள் தூங்கிய நாட்களும் உண்டு. ஒரு நாள் மாதவனுக்கு எளிதாக பணம் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு வந்தது. அது தவறான வழி. அதை செய்தால் அவன் பசியை தீர்க்கலாம். அவனுடைய மனைவி பசியால் தவித்தாள். குழந்தைகளும் உணவுக்காக அழுதனர். ஆனால் மாதவன் நினைத்தான், இன்றை என் பசி தீர்ந்தால் நாளை என் மனச்சாட்சி என்னை விடுமா? அவன் அந்த தவறான வழியை மறுத்துவிட்டான். பசியோடு இருந்தாலும் அவன் மனம் நேர்மையாக இருந்தது. அதே ஊரில் அதே வாய்ப்பை ஒருவர் பயன்படுத்தினார். பணம் வந்தது, ஆனால் பழி வந்தது. அவன் பெயர் ஊரெல்லாம் கெட்ட பெயராக மாறிவிட்டது. நாட்கள் சென்றன. மாதவனின் நேர்மை ஊருக்கு தெரிந்தது. அவனுக்கு நல்ல வேலை கிடைத்தது. அவன் வாழ்க்கை மெல்ல உயர்ந்தது. அந்த நாளில் மாதவன் புரிந்து கொண்டான், பசி தற்காலிகம், பழி நிரந்தரம். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் சான்றோர் பழிக்கும் செயல். திருக்குறள் நம்மை மனிதனாக உயர்த்தும் அறநூல். Thank you for watching. Like, share, subscribe if you like the story. Next story on Tuesday.